வணக்கம். பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களுக்கும் இன்னைக்கு நாம கண்ணு முன்னாடி பார்க்குற டெக்னாலஜிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விஷயம் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பத்தி நீங்க நினைச்சு வச்சிருக்கிறதே மாத்தலாம். வாங்க, இந்த ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தரால இன்னைக்கு நாம உருவாக்குற ரோபோக்களையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் கணிக்க முடியுமா? அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க? வாங்க, அதுக்கான ஆதாரங்களை நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, இப்போ இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ரெண்டு முக்கியமான டெக்னாலஜியை பத்தி ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. சுருக்கமா சொல்லணும்னா இது மனுஷங்கள மாதிரி யோசிக்கவும் கத்துக்கவும் செய்கிற ஒரு கம்ப்யூட்டர் மூளை. அதுவா தகவல்களை புரிஞ்சுக்கிட்டு தானாவே முடிவெடுக்கும். அடுத்தது ஹியூமனாய்டு ரோபோ. இது மனுஷங்கள மாதிரியே தோற்றத்துல இருக்கிற ஒரு மெஷின். மனுஷங்க செய்யற நிறைய கஷ்டமான வேலைகளை இதால செய்ய முடியும். சரி, இப்போ இந்த ரெண்டு டெக்னாலஜியும் எப்படி அந்த பழைய தீர்க்க தரிசனங்களோட கனெக்ட் ஆகுதுன்னு பாப்போமா? இப்ப நாம நேரா பைபிள்ல இருக்கிற யோவேல் புத்தகத்துக்கு போக போறோம். அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியோட இந்த ஆதாரம் எப்படி ஒப்பிடுதுன்னு பார்க்கலாம். இங்க தீர்க்க தரிசனம் ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த, யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு படைய பத்தி சொல்லுது. அதோட வேகத்தை புரிய வைக்க குதிரைகள், குதிரை வீரர்கள்னு ஓமப்படுத்துறாங்க. இங்க தான் ஒரு ஆச்சரியமான ஒப்பீடு வருது. அந்த தீர்க்க தரிசனத்துல வர்ற வேகத்தையும் சக்தியையும் இன்னைக்கு இருக்கிற ரோபோ சிப்பாய்களோட இந்த ஆதாரம் ஒப்பிடுது. சொல்லப்போனா சீனா மாதிரி சில நாடுகள் ஏற்கனவே இந்த மாதிரி ராணுவ ரோபோக்களை உருவாக்கிட்டு வர்றாங்க. அடுத்ததா அந்த படையோட சத்தத்தையும் அதோட அழிக்கிற சக்தியையும் விவரிக்கிறாங்க. இரதங்களோட இரைச்சல், நெருப்பு எரியற சத்தம்னு அதோட பிரம்மாண்டத்தை சொல்றாங்க. இந்த இரதங்களின் இரைச்சல்ங்கிறத இன்னைக்கு நாம பார்க்குற ட்ரோன்ஸ், பெரிய பெரிய ரோபோக்களோட மெஷின் சத்தத்தோட இந்த ஆதாரம் கனெக்ட் பண்ணுது. யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ரோபோ படை மொத்தமா நடந்து போனா எப்படி ஒரு சத்தம் கேட்கும்? இதுல ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு, அந்த படையோட பர்ஃபெக்டான ஒருங்கிணைப்பு. வரிசையை விட்டு கொஞ்சம் கூட விலகாதான். ரெண்டாவது, அது அழிக்கவே முடியாதான். கத்தி மேல விழுந்தா கூட காயம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கு. இதுக்கு இந்த ஆதாரம் சொல்ற விளக்கம் என்னன்னா, வரிசை மாறாதது ஏஐயோட துல்லியமான கட்டுப்பாட்டையும், காயம்படாதது மனுஷங்க மாதிரி இல்லாம மெஷின்கள் ரொம்ப உறுதியா இருக்கிறதையும் குறிக்குதான். அந்த படையோட அமைப்பு மட்டும் இல்ல, அது எப்படி நகரப் போகுது, எப்படி செயல்பட போகுதுன்னு இந்த தீர்க்க தரிசனத்துல சொல்லியிருக்கு. பாருங்க, இந்த படையால சுவர்கள் மேல கூட ஏற முடியும்னு இந்த வசனம் சொல்லுது. அதோட மூமெண்ட்ஸை யாராலையும் தடுக்க முடியாது. இது இன்னைக்கு நாம பார்க்குற நவீன ரோபோக்களோட டெக்னாலஜியை அப்படியே காட்டுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இப்போலாம் சுவத்திலையும் பெரிய பில்டிங்லையும் ஈஸியா ஏறி போற ரோபோக்களை நாம நிஜத்திலே பார்த்துட்டு தான் இருக்கோம். யோவேல் தீர்க்க தரிசனத்திலேயே ஒருவேளை இதுதான் ரொம்பவே பயமுறுத்துற வசனமா இருக்கலாம். இது ஒரு முழுமையான ஊடுருவர் பத்தி பேசுது. திருடனை போல ஜன்னல் வழியா நுழைவாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கிற சர்வேலன்ஸ் ட்ரோன்களோடவும் நம்மள உளவு பார்க்குற டெக்னாலஜியோடவும் இந்த ஆதாரம் ஒப்பிடுது. இப்போ யோவேல் புத்தகத்துல சொன்ன இந்த படைய பைபிளோட கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற இன்னொரு குறிப்பிட்ட தீர்க்க தரிசனத்தோட இந்த ஆதாரம் இணைக்குது. இங்கதான் இந்த விஷயம் இன்னும் ஆழமாகுது. பாத்தீங்களா, இந்த வசனம் இன்னொரு படி மேல போகுது. இங்க உருவாக்கப்பட்ட ஒரு சிலைக்கு உயிர் கொடுக்கப்படுது, அது பேசுது, அதுக்கு கொல்ற அதிகாரமும் கொடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்கு. சரி, ஒரு சிலை, ஒரு சொரூபம் எப்படி பேச முடியும்? இந்த ஒப்பிட்டு புரிஞ்சுக்க ஏஐய பேச வைக்கிற டெக்னாலஜியை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அதாவது, இது மனுஷங்களோட மொழியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க மாதிரி இயல்பா பேசக்கூடிய ஒரு ஏஐ அமைப்பு. ஆக இந்த ஒப்பீடுகளை நாம இப்படி பார்க்கலாம். தீர்க்க தரிசனத்துல வர்ற அந்த சொரூபம் ஒரு நவீன ஹியூமனாய்டு ரோபோவா இருக்கலாம். அதோட பேச்சு அப்படிங்கிறது ஏஐயோட பேச்சா இருக்கலாம். அதுக்கு கொல்ற அதிகாரம் அப்படிங்கிறது ஏஐயால கண்ட்ரோல் செய்யப்படுற ஒரு உலகளாவிய அமைப்பா இருக்கலாம்னு இந்த ஆதாரம் விளக்குது. அப்போ கடைசியா இந்த ஆதாரம் நமக்கு சொல்ல வர்ற முக்கியமான கருத்து என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதையா சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி டெக்னாலஜி மூலமா சாத்தியமாகிட்டு வருதுங்கிறது தான் இந்த ஆதாரத்தோட முக்கிய வாதம். இந்த மூல ஆதாரத்திலிருந்து எடுத்த இந்த சக்தி வாய்ந்த வரியோட நம்ம முடிக்கலாம். யோசிச்சு பாருங்க, கம்ப்யூட்டரோ டிவியோ எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல இதெல்லாம் தரிசனத்துல பார்த்து எழுதியிருக்காங்க. பண்டைய காலத்து எச்சரிக்கைகள் இன்னைக்கு நவீன யதார்த்தத்தை சந்திக்கும்போது நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இந்த விளக்கத்தை நம்ம முடிச்சுக்கலாம். சிந்திச்சு பாருங்க. நன்றி.